இந்த இயர் 2025ல உங்க ஃபிட்னஸ் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு நான் சொல்ல போற திங்ஸை உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை யுவர் கோல்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்க ஃபிட்னஸ் கோல் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களால அந்த கோலை அட்டைன் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் யூ ஹேவ் டு சூஸ் வெதர் யுவர் கோல் இஸ் டு லூஸ் யுவர் பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் ஆர் கெயின் மசில். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க கோலை நீங்க சூஸ் பண்ணணும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க கோலுக்கு ஏற்ற மாதிரி உங்க ரூட்டீனை நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் இன் அக்கார்டன்ஸ் வித் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ். உங்களுக்கு மசில் கெயின் பண்ணணும்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் மசில் கெயின் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் லூஸ் பண்ணணும்னா அதே மாதிரி என்னைக்கும் கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வெயிட் லூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரூட்டீனை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். அது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து உங்களால் நிறைய பேரால் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியாது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கோலையுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ அதை கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா that brings our fourth point. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கோலா கன்டினியூஸாக பண்ணணும்னா கீப் த ப்ராசஸ் சிம்பிள் அண்ட் என்ஜாயபிள். இப்போ நிறைய பேர் வந்து 3 hours 4 hours வந்து ஜிம்மில் இருப்பாங்க ஒன் டே. பட் மறுநாள் வந்து அவங்களால வர முடியாது. 1 hour பண்ணாலுமே என்ஜாயபிளாக எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா ஃபீஸபிளான ப்ராசஸ் இது கேன் பி ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ். ஸோ கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி தான் எஃபெக்டிவாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கி உங்களால் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. 1 hour ஒர்க் அவுட் பண்ணாலுமே நீங்கள் அதை எஃபெக்டிவாக இன்டென்சிட்டியாட்டு கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் ரிசல்ட்ஸை அச்சீவ் பண்ண முடியும். லாங் ஹவர்ஸ் 1 day 5 hours ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்னு கிடையாது.